ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஹாலிவுட் படமான அந்த ஃபர்ஸ்ட் ஓமன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 1976 வெளிவந்த தி ஓமன் படத்தோட முன்கதை. அதாவது அந்த படத்தில் குழந்தை டேமியன் ஒரு பேய் குழந்தை, 6வது மாசத்துல 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு பிறந்த குழந்தை. ஒரு அமெரிக்க தூதரோட மனைவிக்கு பிறந்த குழந்தை இறந்து போனதால இந்த டேமியன் குழந்தை அவங்களுக்கு சொந்தமாச்சு. அந்த வளர்ப்பு தந்தைக்கு டேமியனோட அம்மா பிரசவம் போதே இறந்துட்டதா சொல்லப்படுது. ஆனா அவரோட கல்லறையை தோண்டும் போது அங்க மனுஷ எலும்பு கூட இல்லாம ஒரு நரியோட எலும்பு கூட தான் இருந்தது. அப்போ அந்த பேய் குழந்தையோட அம்மா யாரு, இந்த பேய் குழந்தை எப்படி கருவுல வந்ததுன்ற ஒரு பயங்கரமான கதையை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஓமன் படத்துல தெரிஞ்சுக்க போறோம். 1976 வந்த தி ஓமன் ஹாரர் கிளாசிக் வரிசையில இன்னமும் டாப்ல இருக்கு. ஹோம் தியேட்டர்ல இப்ப பார்த்தாலும் ரொம்பவே பயமுறுத்தும். இந்த ஃபர்ஸ்ட் ஓமன் படம் அதுக்கு ஒரு சரியான பிரிவுக்குள்ள வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். 1971 நடக்கிற மாதிரியான கதை. மார்கரெட் நன் ஆகிறதுக்காகவும் சர்ச் நடத்துற அனாதலத்துல வேலை செய்யவும் அமெரிக்காவில இருந்து ரோமுக்கு வந்திருக்கிறா. அந்த இடத்துல இருக்கிற பெண்கள் ஒருத்தியான கார்லெட்டா மேல ஆர்வம் காட்டுறா. ஏன்னா கார்லெட் அமைதியாவும் வித்தியாசமாவும் மத்தவங்களோட விளையாட முடியாதவளாவும் இருக்கிறா. சிஸ்டருங்க அடிக்கடி அவளை பேட் ரூமுக்கு அனுப்புவாங்க. அது கட்டுக்கடுங்காத பெண்களுக்கான தனிமை சேர. தான் இதே மாதிரி சின்ன வயசுல கஷ்டப்பட்டதால அவளோட ஒரு பிணைப்பை உருவாக்க முயற்சிக்கிறா. அப்போ ஒரு ஃபாதரியார் கார்லெட்டா சாத்தானோட அடையாளத்தோட இருக்கிறதாகவும் சாத்தானை பெத்தெடுக்கிறதுக்காகவே அவ இருக்கிற தேவாலயத்துல வளர்க்கப்பட்டிருக்கலாம்னு எச்சரிக்கும் போது மார்கரெட் நம்பம் இருக்கிறா. இப்படி இருக்க அங்க ஒருத்தி பிரசவிக்கும் போது ஒரு பேய் கை வெளியே வரதையும் பார்த்து வைக்க மார்கரெட் தான் பார்த்ததெல்லாம் நிஜமா இல்ல கற்பனையா, இல்ல முன்னாடி தனக்கு இருந்த பிளாக் அவுட்டுகளும் ஆலுசினேஷன்களும் திரும்ப அவளை வேட்டையாட வந்துடுச்சான்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ யாரையும் நம்ப முடியாம எலும்ப உரைய வைக்கிற சதி திட்டத்துல ஆழமா சிக்கிக்கிட்ட பயங்கரத்துக்கு அவளை கொண்டு போறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஓமன் படத்தோட மீதி கதையை அமையுது. நிறைய சீக்வல்ஸ் ப்ரீக்வல்ஸ் வரதுனால பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போகல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் தி நன் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் போக போக ஒரு விதமான பயங்கரம் நமக்குள்ள இறங்குறத ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஓமன்ல நல்ல விஷயம் என்னன்னா, இயக்குனர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திகில் வகையில தெளிவா இறக்கமே இல்லாம நம்ம உணர்வுகளோட விளையாடி இருக்கிறது தான். ரெகுலர் பிரேக்ஸ்ல ஜம்ப் ஸ்கேர்ஸை வச்சு படத்தை ஓவர்லோட் செய்யாம ஓல்ட் ஸ்கூல் பாணியில ஒரு தரமான இயக்கமா நமக்கு தந்திருக்காரு. மேலும் பயங்கரமா பிரமிக்க வைக்கிற காலகட்டத்துக்கே கொண்டு போய் அதுக்கேற்ற மற்ற விஷயங்களையும் பார்த்து செய்திருக்காரு. படத்துக்கு சென்சார் ரேட்டிங் R கொடுத்திருந்தாலும் சில சீன்ஸை பார்க்கும்போது அடுத்த ரேட்டிங்கை கொடுத்துருக்கலாமோன்ற அளவுக்கு அந்த சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வர சில முக்கியமான சீன்ஸை விவரிக்க போய் உங்களுக்கு அந்த கிக்கு கிடைக்காம போகலாம். அதனால அந்த பாகத்தை தவிர்த்துட்டு குறைகளை பார்ப்போம். இந்த மாதிரியான கதைக்களத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு அமையலன்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த கதை இதோட முடிய போறதுலன்னு தெரிஞ்சதும் இயக்குனர் அடுத்த படத்தை எப்படி கொண்டு போக போறாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. அடுத்து லேடி சொல்ல முடியாத வழி அனுபவிச்சாலும் குழந்தை பிறக்கிற விஷயம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான். ஆனா இந்த படத்துல வர சில சீன்ஸோட பாதிப்பு அந்த நினைப்பை கொஞ்ச நாளைக்காவது டிஸ்டர்ப் பண்ணும். மொத்தத்துல 1970s வந்த தி ஓமனுக்கு ஒரு தகுதியான ப்ரீக்வல்னு சொல்லுவேன். ஹாரர் ஜானரை விரும்புறவங்க எப்படியும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தியேட்டர்ல பார்க்கவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.